ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது கூடவே ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை மசாலா, இந்த ரெண்டு ரெசிபியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் நல்லா கழுவிட்டு ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசியை நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது வறுப்பட்டதும் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறம் மாறி வதங்கி வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. தக்காளி 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம காய்கள் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் நீள வாக்கில் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி. கூடவே ஒரு கேரட், அடுத்ததாக பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி இல்லை மஷ்ரூம் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தழையும் சேர்த்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கள் எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். வதக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிருக்கேன். தண்ணி எப்படி நீங்கள் அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே கப் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு சில அரிசிக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு சில அரிசிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அப்படின்னா 1.5 கப் நம்ம ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி உங்களோட அரிசி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட அரிசியை சேர்க்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கண்டிப்பாக நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் போட்டு பண்ணணுமா அப்படின்னா இல்லவே இல்லை. நீங்கள் சீரக சம்பா அரிசியில் பண்ணலாம். இல்லை நம்ம நார்மலாக
வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, பொன்னி புழுங்கல் அரிசி, அதில் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும் பார்த்தீங்களா, கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி நீங்கள் வந்து விசில் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுட்டு நீங்கள் வந்து முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதும் அடுப்பை அப்படியே கம்ப்ளீட் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து முட்டை மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முட்டை மசாலா பண்ணுறதுக்கு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் இது கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்ததும் இது கூட வந்து மற்ற மசாலா பொருட்கள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுடலாம். கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை அப்புறம் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா மாறுற வர கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பொடி பொடியாக உங்களால் கட் பண்ண முடியலை அப்படின்னா மிக்சியில் போட்டு லைட்டாக நீங்கள் வந்து அரைச்சிட்டு கூட ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து மசிய வேகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், இப்போது நல்லா அப்படியே கொஞ்சம் சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது கூட வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கோங்க. முட்டைக்கு மேலே இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா கீறி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா முட்டைக்குள்ளே வர இறங்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கிரேவிக்கு ஒரு 10 முட்டை வர கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். முட்டை போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து ஒரு தடவை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து மசாலா அடி பிடிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இதை வேக விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே வந்து நல்லா முட்டை உள்ளே வர இறங்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மளோட முட்டை மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், சுற்றி நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக தனியாக சப்பாத்தி கூட இதை வந்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு அரிசியெல்லாம். இப்போ இதில் கடைசியாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்றதுக்கு முன்னால்
ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அப்படின்னா நல்லா அரிசியெல்லாம் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணியையும் முட்டை மசாலாவையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.